Hi, hello guys. Welcome to Upsetting the Field. Tell me who the gangsta. நம்ம குட் பேட் அக்லி சீரீஸ்ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜிடியோட ரீடென்ஷன்ஸ் பார்க்க போறோம். உங்க கூட நான் சஞ்சு சாம்சன் அண்ட் ரஜத் பெட்டிதார் இருக்கோம். ருத்ராஜேக்கு அது ஒரு முக்கியமான வேலை இருக்காரு, வருவாரு. ஸோ அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜிடியோட ரீடென்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ அவங்க வந்து 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரஷித் கான் 18 crore, சுப்மன் கில் 16.45 crore, சாய் சுதர்ஷன் 8.5 crore, ராகுல் தெவாட்டியா 4 crore, ஷாருக் கான் 4 crore. இல்லைனா 51 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. மீது 69 கோடி இருக்கு. ஆர்டிஎம் ஒன் லெஃப்ட் இருக்கு. ஸோ இப்போ பொட்டன்ஷியல் ரீபேஸ் பார்த்தா கூட டேவிட் மில்லர், நூர் அகமத், ஷமி, அபினவ் மனோகர், மோஹித் சர்மா, இதுவும் ஒரு நல்ல நேம்ஸா இருக்கு. ஸோ ரஜத் படிதார் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு ஓகே அந்த ரீடென்ஷன்ஸ், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏன் ருத்ராஜ் வரலன்றத பத்தி பேசுவோம். அவர் வந்து இந்த வீடியோ நான் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து சுப்மன் கில்லால தான் வந்து என் ஸ்பாட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டாக் விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்டா போன்ல சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, ஓகே, அவர் வர்ற வரைக்கும் நாங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இறங்கிட்டோம். சரி, நம்ம இப்ப இந்த ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல பார்த்தோம்னா ரஷித் கான் 18 crores வர்த்தான பிளேயர். எஸ், ரைட். சுப்மன் கில் 16.5க்கு வர்த்தான பிளேயர் இல்லைனாலுமே கேப்டன். அவங்க என்ன நல்லா பண்ணாங்கன்னா, சாய் சுதர்ஷனுக்கு 11 crore கொடுக்க விருப்பம் இல்லாம அங்க இருக்கிற காசை அப்படியே எடுத்து தூக்கி சுப்மன் கில் கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த மீதி காசை. ஏன்னா சாய் சுதர்ஷனுமே நம்ம அந்த ப்ரீவியூ வீடியோலயே வந்து 8 crore அந்த மார்க்ல வரக்கூடிய பிளேயர் தான். அதனாலதான் நம்ம விடுறோம், இல்லைன்னா நம்ம வந்து ரீடைன் பண்ணிருப்போம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருந்து அந்த 2.5 crores 3.5 crores தூக்கி சுப்மன் கில் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த சேலரியோட இது கேப் வந்து சரியா போயிடுச்சு. நெக்ஸ்ட் தெவாட்டியா 4 crore ஸ்டீல், ஷாருக் கான் 4 crore சூப்பரான பிக். இது வந்து இவங்க நல்லா ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் ரெண்டுமே செட் ஆயாச்சு. நம்பர் 4 செட்டு, நம்பர் 5 செட்டு, நம்பர் 7 செட்டு ரஷித் கான் செட்டு. உங்களுக்கு அவள் தான் ஒரு 4 ஓவர் செட் ஆயாச்சு. ஒரு மாதிரி நல்லா டீமை செட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் வச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஷமியோட ஃபிட்னஸ் பத்தி தெரியல, அவர் எப்படி இருக்காருன்னு தெரியலன்றதுனால ஒரு ஆர்டிஎம் ஷமி மேல போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் நானும் தான் போன வீடியோல நம்ம ஆர்ஆருக்கு பேசினப்ப என்ன பேசணுமோ அதுதான். மில்லர் தான் அந்த இடத்துல வந்து ஆடி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த இடத்துல வந்து மேபி வேற யாராச்சும் வந்து கூட ஆடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக மில்லரை விட்டுருப்பாங்க. நூர் அகமத் கொஞ்சம் ஹார்டான கால் தான், நல்ல பவுலர் தான், பட் இத்தனை குரோர்ஸ்க்கு ஒர்த்தான பிளேயரான்னு கேட்டா கிடையாது. அபினவ் மனோகர் எனக்கு இப்பதான் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஷாருக் கானுக்கு பதிலாக அபினவ் மனோகரை பண்ணிருக்கலாமோ. ஷாருக் கான் பேட் பிக்னு சொல்ல மாட்டேன், பட் அபினவ் மனோகரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவேன். மோஹித் சர்மா இதுக்கு மேல அவங்க பக்கம் அவர் பக்கம் திரும்பாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் ஒரு நல்ல யங் பவுலரை எடுத்து அவர் இதே மாதிரி அடி வாங்கினா கூட 2 வருஷம் அப்படி கொஞ்சம் கத்துக்கிட்டு வருவாரு. நீங்க ஒரு பழைய பவுலரை கூட்டு வந்து அடி வாங்க விடுறதுக்கு புது பவுலர் அடி வாங்கட்டும், அவன் கத்துக்கட்டும் புதுசா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேனே தவிர, திருப்பி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நம்ம பேசுறது எல்லாமே ஓகே தான். பட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆஃப் பேஸ் எப்பவுமே சஞ்சு சாம்சன் தான் சொல்லுவார். சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டா ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது, 1 வருஷம் 2 வருஷத்துலயே உங்களை கண்டுபிடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றத சொல்லுவாரு. லிட்டரலி அதுவும் ஒரு உண்மைதான். ஏன்னா இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் ஆடுறது இல்ல பெருசா. இவருக்கு டொமஸ்டிக் தான். டொமஸ்டிக்ல ஹை குவாலிட்டி பேட்டர்ஸை பாக்குறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ ஐபிஎல் மாதிரி திருப்பி நீங்க ஹை குவாலிட்டி பேட்டர்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரி அடி வாங்குற விஷயம்லாம் நடக்கும். பாருங்க, வந்த அன்னைக்கே வில் ஜாக்ஸ் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம். ஆனா அதுலயும் ஒரு பாயிண்ட் என்னடானா, அவர் வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா நல்லா போட்டார். இது மட்டும் என்ன நிலைமைன்னு தெரியல. நம்ம அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம அவ்வளவு வீக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவங்க கரெக்டா இவங்க வந்து நம்ம யோசிப்போம் இந்த பிளேயர்லாம் வந்து ஜிடி பிக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அவனை பிக் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி பிளேயர்லாம் பிக் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு போய் வேற பிளேயரை பிக் பண்ணிட்டு வருவாங்க அவங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு வந்து என்னடான்னா, அதாவது ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. நம்ம செஃப் தாமு சொல்லுவார்ல, உப்பு தேவையான அளவு, காரம் தேவையான அளவுன்ட்டு. ஸோ தேவையான அளவுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஷமி மட்டும் பார்ப்பாங்க. ஷமி
ஓரளவுக்கு ஃபிட்டு அப்படி இப்படின்னா ஆர்டிஎம் போட்டு தூக்கிடுவாங்க. இல்லைன்னா அதை தவிர்த்து அவங்க வேற எதுவும் பெருசா பண்றதுக்கு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஷாருக் கான் ஒரு அபிநவ் மனோகர் தான் அவங்க பண்ணியிருக்கணும். பண்றதுக்கு வேற எந்த பிளேஸும் கிடையாது. ஏன்னா போன ஆக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுப்மன் கில் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ், சாய் சுதர்ஷன் அப்புறமா ரஷித் கான் இவங்க தான் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு டவாட்டியாலாம் அவரு அன்கேப்டு பிளேயர்ன்ற நினைப்பே வர மாட்டேங்குது. அவர் ஒன்னும் இந்தியா ஆடல, யாருன்னா சொன்னா நம்புவீங்களா மாட்டேன்ற அளவுக்கு இருக்கு. பயங்கரமான ஸ்டீலே ராகுல் தெவாட்டியா தான் இந்த எல்லா ஆக்ஷன் இதுலயே ரீடென்ஷன்ஸ்லயே. தெவாட்டியா 4 கோடி ரூபாய்க்கு பண்ணு, அவர் பண்றது 2 பால்லாம் 6 அடிக்கிறாரு, மேட்ச் வின் பண்ணி தராரு. 5 பால் 6 அடிச்சு மேட்ச் பண்ணி தருவாரு. எப்படினாலும் அவர் மேட்ச் பண்ணி தருவாரு. இன்னும் அவர் பவுலிங் போடல, பவுலிங் போட்டா இன்னும் அவர் ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். சோ பாத்தீங்களா, கில் என்னதான் இருந்தாலுமே ரஷித் கானை ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ண விட்டுட்டு அப்புறமா தான் அவர் ரிட்டைன் இருக்காரு. சோ என்னோட தாட்டையும் அதான் இருந்துச்சு, நம்ம 2 பேர் தாட்டையும் அதான் இருந்துச்சு. ரஷித் கான் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டைனும், அப்புறமா தான் சுப்மன் கில் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி பண்ணதுனால அதுவும் 18 கோடியும் கொடுத்துருக்காங்க. சோ அதனால எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பொட்டன்ஷியல் ரீபேஸ் சொல்ல மாதிரி தான் டேவிட் மில்லர் திரும்பி வாங்க முடியுமா, அவர் தான் பண்ணணும்னு கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மோஹித் சர்மா மட்டும்தான் ஒரே ஆளு, சாரி முகமது ஷாமி மட்டும்தான் ஒரே ஆளு நம்ம திரும்பி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மாதிரி அவங்களும் அதாவது நம்ம போன தடவை ராஜஸ்தான் வீடியோவில் பேசியிருந்தோம், இந்த மாதிரி இந்த டீசென்டான பிளேயர்ஸ் ஆகணும், அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆகணும்ட்டு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இவங்க பேசிக்காவே வாங்குறது நேரா போயிட்டு ஜிடி. ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டார் பிளேயர்க்கெல்லாம் போகாம அந்த பிளேயர்ஸ் தான் நான் ஃபர்ஸ்டே போறேன் அப்படின்ற மாதிரி போவாங்க. இவங்களுக்கும் மேபி ஜிடிக்கு யாரா இருக்குன்னா கிளாஸ் வரலாம். யாரா அந்த டீசென்டான பிளேயரை பிக், இவங்க கிட்ட காசு சின்ன டீசென்ட் பிளேயர் தான் பிக் பண்ணுவாங்க, அவங்க காசு இல்லாம டீசென்ட் பிளேயர் பிக் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். முறை ஜிடி அவங்க பேப்பர்ல பாக்கும்போது என்னடா இந்த ஒரு பிரதீப் சங்கவான் இருக்காரு, ஏன் அவரு விளையாடி நான் எப்ப பார்த்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லையான்ற அளவுக்கு இருக்கு. விராட் கோலி கூட அண்டர் 19ல நல்ல வேலை சதாப் ஜகாட்டி எடுக்கல, சந்தீப் தியாகி எடுக்கல. எனக்கு அதனால சந்தோஷம். இல்லைன்னா ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி குஜராத் லைட்ஸ்ல இருந்தாங்க வேற, எங்க இவங்க எடுத்துட்டு போறாரோன்னு சொல்லிட்டு நான் வேற வந்துட்டேன், நல்ல வேலை எடுக்கல. சோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ரொம்ப டீசென்டான பிளேயர்ஸை வச்சு எவ்வளவு சூப்பரா மேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போன தடவை பேசும்போதே ஹர்திக் பாண்டியா இல்ல, எந்த அளவுக்கு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிவன் கிலும் டீசென்ட் லெவல் ஆஃப் கேப்டன்சி தான் பண்ணாரு போன தடவை. ஸோ இந்த தடவை எந்த அளவுக்கு டீம் பண்ணி எந்த அளவுக்கு வராருன்னு பார்க்கலாம். ஸோ மில்லர் எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் நோன்றது எனக்கு அவ்வளவு பெருசா படலை. 100 மாதிரி திரும்பி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அவர் மாதிரி இப்போ இங்க போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ சாய் கிஷோர் இருக்க திருப்பி வாங்கலாம், அவர் வாங்கலாம். உங்களுக்கு அபினவ் மனோகரும் திரும்பி வாங்கலாம். மோஹித் சர்மர் எக்காரணத்துக்கு ஒன்றும் திரும்பி போகக்கூடாது. ஏன்னா இந்த ஷர்துல் தாக்கூர் அப்புறமா மோஹித் சர்மா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு பீரியட்ல நல்லா இருப்பானுங்க, சூப்பரா இருப்பானுங்க. அதாவது பும்ராக்கு டஃப் எடுப்பானுங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுல. ஸ்லோ ரன்ஸ் போடுவாங்க, பேக் ஆஃப் தேன் போடுவாங்க, நக்கல் பால் போடுவாங்க, மீடியம் பேஸ் தான் இருக்கும். ஆனா பவர் பிளேல போடுவாங்க, டெத்துல போடுவாங்க, இவங்க அடிக்கவே முடியாது அந்த பீரியட்ல. ஆனா ஒன்ஸ் அந்த ஒரு வருஷம் தாண்டிடுச்சுன்னா வர்றவன் போடுறவன் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறது, 4 ஓவருக்கு 50 ரன் கொடுக்கறது. கிறிஸ்டியானோட பீக் லெவலுக்கு தெரியுமா, அதாவது கிறிஸ்டியானோட பீக் லெவல்ல இங்கிலாந்துக்கு பெஸ்ட் போதீங்க அந்த மாதிரி மோஹித் சர்மா அந்த மாதிரி பேஸ் போலர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹர்ஷல் பட்டேல் மட்டும் என்னடா நமக்கு மட்டும் ஒன்றும் ஆகலன்ற மாதிரி அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. ஒரு 2 இயர்ஸ் அவர் நல்லா போட்டு 2 to 3 இயர்ஸ் அவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அதுவும் மொகாலில அவர் அவ்வளவு சூப்பரா போடலாம் நினைச்சு கூட பார்க்கல யாரும். ஸோ மோஹித் சர்மா அதுவும் வில்ஜாக்ஸ் மாட்டினாடா பம்பரகட்ட மண்டியா மாதிரி போட்டு உரிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் விராட் கோலி தான் ஆரம்பிச்சாரு, வில்ஜாக்ஸ் வந்து போட்டு சமாடி கண்டிப்பாக பண்ணிட்டாரு. உங்களுக்கு நிறைய நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கா அந்த மாதிரி ஆகி போச்சு. அவர் 70 தான் இருந்தாரு, வில்ஜாக்ஸ் ஒரே அடியா 30 அடிச்சு ரஷித் கான் ஒரு 20 ரன் ஓவர் அடிப்பாரு, அதெல்லாம் அடிச்சு அவர் செஞ்சுரியே போட்டுருவாரு. சோ அவள் தான் உங்களுக்கு சந்தீப் வாரியர் நல்ல ஃபைண்ட், நீங்க சந்தீப் வாரியர் ஆட வைக்கலாம். உங்களுக்கு சாய் கிஷோர் இருக்காரு, சாய் கிஷோர்லாம் பெரிய ஃபைண்ட். நீங்க திரும்ப திரும்ப 2 times அவர் வந்து சையத் முஸ்டாக் அலியில ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்திருக்காரு, புரியுதுங்களா. அவர் எப்பவுமே அதாவது ஒரு இந்தியன் மிச்சல் சேனர் சொல்லுவேன் அவரை, புரியுதுங்களா. அவர் டிட்டோ மிச்சல் சேனர் என்ன பண்றாரோ அப்படியே பண்ணாரு, பேட்டிங்லயோ பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே. சோ அவர் மேல அமுச்சு விட்டீங்கனாலும் ஆடுவாரு. தமிழ்நாடுக்கு அவர் பண்ணாததே கிடையாது. தினேஷ் கார்த்திக்லாம் சப்போஸ் ஃபைனல்லையோ இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா மேல 4 விக்கெட் இருந்துச்சு, கீழே இருக்க பவுலர்ஸ் எல்லாம் போய் மேல ஆடுங்கடான்ற போது சாய் கிஷோர் மட்டும் 50 போட்டிருப்பாரு அந்த இடத்துல. மத்த எல்லா பவுலர்ஸ் எப்படி ஆடுறாங்களோ அந்த மாதிரி ஆடிருப்பாங்க. சோ சாய் கிஷோர் கிட்ட ஒரு நிறைய பேட்டிங் டேலண்ட்டும் இருக்கு. அது ஒரு மேட்ச்ல காமிச்சாரு. இப்போ 4 overs 20 runs தான் நம்ம கொடுத்தாரு, வந்து 2 6 அடிக்க முடிஞ்சது அவரால். ஸோ நீங்க வந்து அவர் பெட்டரா யூஸ் பண்ணலாம், அவர் பயங்கரமான ஃபியூச்சர் அவரு இவரெல்லாம். ஸோ நீங்க இப்படி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், சாய் கிஷோர் இந்த மாதிரி 3 தமிழ் கன் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ விஜய் சங்கர் வேற ஒரு பக்கம் நல்லா ஆடிட்டு இருக்காரு, நீங்க வாங்கலாம் அவரை கூட திரும்பி வாங்கலாம். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. இதை தாண்டி வேற யாரும் பண்ண முடியாது. ஷமி அதுவும் இன்ஜுரி கன்சர்னுக்காக மட்டும்தான் விட்டுருக்காங்க, விட்டா அதையும் அவங்க ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ
ரொம்ப அலோவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல அவங்க ரொம்ப அலோவ் பண்றதுனால இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்களோட எப்படி சொல்றது? எப்படி டீசென்ட்டான பிளேயர்ஸ் தான் வாங்க போறாங்க. சிஎஸ்கே கூட தப்பி தவிர ஒரு பெரிய ஸ்டார்ன்ற பிளேயர வாங்குவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அதாவது ஸ்டாருக்கும் அந்த டீசென்ட்டான பிளேயர்ஸ்க்கும் மேல ஒரு லேயர் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவாங்க. டீம் பிளேயரா இருப்பாங்க. அந்த மாரி நெறைய பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ் தான் பார்த்து பார்த்து பிக் பண்ணுவாங்க இவங்க. ஸோ ஜிடியோட ஆக்ஷன்ல டேபிள்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் பேசுறதுக்கு. லிட்டரலி என்னடா நம்ம 10 நிமிஷம் தான் ஜிடி வந்திருக்கு. வந்து நம்ம ஜிடி வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு டீமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கப் அடிச்சாங்க. திருப்பி அதை நினைச்சு பார்க்கும்போது ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. ஒரு பால்ல தான் தோத்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிளீனா தெரியுது. அவங்கள அவ்வளோ ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டு. இவங்க கிட்ட இருக்கிற நான் பிரச்சனையா நான் பார்க்கறது கடந்த ஒரு 3 வருஷமாவே தான். அந்த நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. சாகா போன தடவை அடிக்கல. மாத்தவே முடியாம உட்காந்துருந்தாங்க. அவங்களால வேற பிளேயர் ஆடவே முடியல. அந்த பரத் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. கர்நாடகா பிளேயர். நல்ல பிளேயர். சூப்பரா அடிப்பாரு. எல்லாமே ஓகே. நீங்க சாகா கொடுத்த ரன் அந்த ரன்னை நீங்க பரத் எஸ்ஆருக்கே கொடுத்துருக்கலாம். ஏன் நான் பரத் எஸ்ஆர் கொடுத்துருக்கலாம்னா சாகாவும் ஒன்றும் பண்ணல. பரத் எஸ்ஆர் ஒன்றும் பண்ணனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே தான் திருப்பி சொல்றேனே. ஒரு பழைய கட்டைக்கு கொடுத்து அந்த சான்ஸை வேஸ்ட் பண்றதுக்கு புதுசா யார்ட்டையாச்சும் கொடுத்து அவன் கத்துக்கனா செய்வான். இன்கேஸ் கடைசியா டீமுக்கு அவன் செட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானா நீங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு அவனை சூஸ் பண்ணலாம்ல. அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். நீங்க அந்த மாதிரி பிளேயர்லாம் 4 கோடிக்கு ரீட்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சான்சஸ் அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் விடுறாங்களோ அப்படின்றது தோணுது. அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் கரெக்டா வாங்கிட்டு இந்த தடவை வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல வந்து யாரு போனாலும் பரவாயில்ல என் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் நின்று பேசுன்ற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஷமி போனதுக்கு அப்புறம் அப்படியே தொங்கிடுச்சு அவங்க பவுலிங். லிட்டரலி ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தாங்க. என்னதான் ரஷித் கானும் 100 அகமதும் போட்டாலுமே வேலைக்கு ஆகல. மோஹித் சர்மாவும் போட்டு வெளுத்து கட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அதான் ஷாருக் கான் அபினவ் மனோகர். ஓகே அவங்க ஷாருக் கான நம்பர் 4ல கூட ஆட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்றது என் தாட்டா இருக்கும். என் தாட்டா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே சுப்மன் கில் வீடியோ அப்படின்றதுனால வரமாட்டேன்னு சொன்ன ருத்துராஜ் வந்திருக்காரு. என்னன்னு வந்தவர் அவரே கேட்போம். வாங்க ருத்துராஜ், சுப்மன் கில் இருக்காருன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என்ன வந்திருக்கீங்க? அப்படிலாம் இல்லடா. சுப்மன் கில் என்னதான் இருந்தாலும் அவனும் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தானப்பா. ஸோ அப்படிலாம் இல்ல. ஒரு இன்டர்நெட் இல்ல, ஸோ ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிட்டு தான் வர முடியும். அதனால வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? ஜிடியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரிதான். என்னடா பண்ண போறானுங்க, என்ன டீம் வச்சு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த புதுசுலயே எல்லாருமே சொன்ன டீம் டைட்டில் அடிச்சாங்க. அந்த நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஃபைனல் போய் தோத்தாங்க. அதுமே வந்து ஒரு செகண்ட் டைட்டில் ஆயிருக்கும். ஜடேஜா அந்த ஒரு 6 லாஸ்ட் பால் அந்த 4 வந்து 6 அடிச்சனால லக்கு 4 வந்து போயிருச்சு. அந்த 6 அடிச்ச ஒரே பால்ல மேட்ச் மாறிடுச்சு. ஸோ இவங்களோட ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்றது. ஆனா 51 crores ஸ்பெண்ட், த ரிமைனிங் 69 crores இருக்கு. ஆர்டிஎம் வந்து ஒன்னே ஒன்னு இருக்கு. எனக்கு என்னவோ ரஷித் கான் 18 crores ஓகே தான். அவருக்கு கொடுக்கலாம் தான் 18 crore. பட் அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவர் இன்ஜுரிக்கு நம்ம பிரிச்சிடலாம் ரஷித் கானை. இன்ஜுரிக்கு முன்னாடி இருந்த ஒரு ரஷித் கானு, இன்ஜுரிக்கு அப்புறம் இருக்க ரஷித் கான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்ஜுரிக்கு முன்னாடி வந்து இப்போ அவர் வந்தாலே எப்படி சொல்றது, மேட்சே மாத்திடுவாரு. ஒரு பேட்ஸ்மேன் மோஸ்ட்லி ஒரு மேட்ச்ல வந்து ஒரு கிரிக்கெட் அப்படின்னா பேட்ஸ்மேன் ஒரே ஒரு பேட்ஸ்மேனால மொத்த கேமே மாத்த முடியும். ஆனா பவுலர்ஸ் வந்து மாத்த முடியுமா, ஒரே பவுலரால மாத்த முடியுமா அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்ல ஜஸ்பிரீத் பும்ரா, ரஷித் கான், சுனில் நரேன், ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் தான் நம்ம பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு சில பிளேயர்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் சூப்பர் ஓவர்லயும் வந்து மேட்ச் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரஷித் கான் 18 crores ஒர்த். பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுமன் கில் 16.5 crore ஃபியூச்சர் கேப்டன். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க. அவர் தான் இனிமே வந்து ஜிடியோட ஃபியூச்சர் கேப்டன் அண்ட் அஸ் ஓப்பனர் 16.5 crores.
சாய் சுதர்ஷன் 8.5 crores. டெஃபினட்டா ஒரு ஆக்ஷன்ல விட்டுருந்தாருன்னா மேபி ரீச் பண்ணிருப்பாரு, 8 crores அண்ட் அபவ் போயிருப்பாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவரோட ஒரே ஒரு எப்படி சொல்றது, சாய் சுதர்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணா அந்த ஃபைனலே போதும். அந்த ஃபைனல்ல சூப்பர்பா ஒரு என்னதான் ஒரு யங்ஸ்டரா இருந்தாலுமே ஐபிஎல்ல ஒரு நார்மல் மேட்ச்ல ஆடுறது பெரிய விஷயம். ஒரு ஃபைனல்ல வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல டோட்டல் செட் பண்ணாரு. ஸோ அப்படி செட் பண்ண போய் தான் வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ஒரு பிக் டோட்டல்ல வந்து அவருமே முக்காவாசி கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஸோ சாய் சுதர்ஷன் 8.5 crores எனக்கு ஓகே. ராகுல் தேவட்டியா 4 crore சத்தியமா ஒரு ஸ்டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஈவன் ஆக்ஷன்ல போனார் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு 6 crores போயிருப்பாரு. என்ன சொல்றீங்க, ரஜத் பட்டிதார் போயிருப்பாரு தானே, 6 crores போயிருப்பாரு. போன தடவை ஆக்ஷன்ல 9 கோடி போனாரு அவரு. அதுதான். ஸோ ராகுல் தேவட்டியா ஒரு ஸ்டீல். ஷாருக் கான் அண்ட் ஆல்சோ அகைன் 4 crore. அவருமே வந்து அதுக்கு மேலுமே போவாரு. ஸோ நல்லா பண்ணிருக்காங்க. பட் இவங்களுக்குமே அந்த லிஸ்ட் இருக்கு, நிறைய பேரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கீழே பொட்டன்ஷியல் ரிவேஸ்ல போட்டிருப்பாரு பாருங்க. தேவதத் படிக்கணும் பாருங்க. அந்த பிஜிடில இருந்து ஒன்னும் நான் வெளியே வரல, சாரி பா. அதுல இருந்து நான் வெளியே வரல. சரி அதை விடுவோம். டேவிட் மில்லர், நூர் அகமது. நூர் அகமது வந்து எப்பவுமே ரஜத் பட்டிதார் சொல்லிட்டே இருப்பாரு, அகமதாபாத் அந்த கிரவுண்ட் கண்டிஷனுக்கு ஒரு பக்காவான பவுலர், ஒரு பெரிய கிரவுண்டு. அவருமே சூப்பரா நிறுத்துவாரு. ஒரு ரஷீத் கான் வந்து ரைட்ல போடுவாரு, இவர் லெஃப்ட். ரஷீத் கான் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட சொல்லலாம். ஒரு சூப்பரா ஒரு எக்கானமி ஒரு போடுவாரு. அவர் போடுற அந்த ஒரு எக்கானமிக்குனால ஒரு ஸ்பெல்லுக்கே ஒரு விக்கெட் தானா ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அகைன் முகமது ஷமி, அது ஒரு லாஸ். இன்ஜுரினால மேபி அவரை விட்டுருக்கலாமா அப்படின்றது எனக்கு கொஸ்டின். எனிடே அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ஃபார்மேட்லயுமே அவருடைய ஃபுல் ஒரு 200% கொடுப்பாரு. இந்தியாவுக்கு வந்து தெரியும், அவர் ஆல் ஃபார்மேட் பவுலரா இருந்திருக்காரு முகமது ஷமி. ஸோ அபினவ் மனோகர் அண்ட் அகைன் அபினவ் மனோகருமே இந்த சீசன் அவ்வளவா நம்மள பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். பட் போன சீசன், அதுக்கு முந்தனி சீசன்லாம் சூப்பரா ஆடினாரு. அவர் வந்த இதுக்கு வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல ஹிட்டிங் ரேஞ்ச் இருக்கு, ஒரு நல்ல ஒரு லாஃப்டட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். வந்தாருன்னா அவருமே ஒரு டிப்புன்னு ஒரு 3 6 அடிப்பாரு. அண்ட் மோஹித் சர்மா ஒரு வருஷம் போட்டாருங்க, கை பேக் ஆஃப் த ஹேண்டு ஸ்லோவர் பால் வச்சு ஒரு வருஷம் ஓட்டினாரு. 2வது வருஷம் அதே போட்டாரு. பட் அவர் அடி வாங்கினாரு. ஆனா நம்மளுக்கு அது மாதிரி ஃபேன்ஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு அவர் அடி வாங்கினது. ஏன்னா வந்து அவர் லாஸ்ட்ல தான் வருவாரு, 3 ஓவர் போடுவாரு, ஒரு 2 ஓவர் போடுவாரு. அப்படி அவர் டெத்ல மட்டும் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாமே போன சீசன் வந்து அவ்வளவு கிடையாது, 4 ஓவர்ல போட்டு நிறைய ரன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவான். நான் மோஹித் சர்மாக்கு அவ்வளோ எப்படி சொல்றது, சரியா போல போன சீசனு. ஹர்ஷல் பட்டேல் எப்படி அந்த ஒரு சீசன் நின்று செகண்ட் சீசன் எப்படி போலியோ சேம் தான், அதே மாதிரி தான் மோஹித் சர்மாக்குமே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீசன் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் சீசன் வந்து சரியா போல. ஸோ ஒரு எப்படி சொல்றது, சூப்பர் ஒரு ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிருக்காங்க. பட் அந்த ரஷீத் கான் எப்படி பண்ணுவாரு அப்படின்றது மட்டும் தான் எனக்கு டவுட்டு. மற்றபடி வேற எதுவுமே நான் சொல்லணும்னு இல்லை. அண்ட் அகைன் வந்து நம்ம முகமது ஷமி, ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான், அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான் அவங்க பார்க்கணும். பேட்டிங் இதுலயே வந்துருச்சு. ரஷீத் கான் பேட்டிங் பத்தி நமக்கு தெரியும், சுப்மன் கில் ஆடிடுவாரு, சாய் சுதர்ஷன் தெரியும், ராகுல் தேவட்டியா, அவள்தான் இங்கேயே ஒரு பேட்டிங் அவங்க செட் பண்ணிட்டாங்க. அவங்க ரிமைனிங் அந்த ஒரு 2-3 பேட்டர்ஸ், ஸ்பின்னர்ஸ் ஒன்னு ரஷீத் கான் வந்துட்டாரு. ஈவன் ராகுல் தேவட்டியா கேன் பவுல், பட் அது ஏன் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்றது தெரியல. அவருமே வந்து கொஞ்சம் பவுலிங் ஃபோக்கஸ் பண்ணார்னா ஈவன் ஈ கேன் ஆல்சோ கம்மிங் டு த இந்தியன் செட்டப் அப்படின்னே நான் நினைக்கிறேன். அவர் போட்டாருன்னா ஃபிட்னஸ் பிளஸ் பவுலிங் அவர் போட்டிருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு அவர் இந்தியன் டீம்ல இருந்திருப்பாரு. அவர் ராஜஸ்தான்ல இருக்கும் போது போட்டுட்டு இருந்தாரு, ஒரு 2 ஓவர் 3 ஓவர்னு போடுவாரு. பட் அவர் ஏன் நிறுத்திட்டாங்க, அவருமே ஸ்ரேயாஸ் கோபால் 2 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயாஸ் கோபால், ராகுல் தேவட்டியா 2 பேர் போடுவாங்க. அவர் பவுலிங் போட்டா அவருமே இந்தியன் செட்டப்ல வரலாம். அது அவர் பண்ணுவாரா அப்படின்றது இந்த சீசன் தான் நம்ம பார்க்கணும். ஷாருக் கான் எல்லா எபிலிட்டியும் இருக்கு, ஒரு பினிஷர் கிட்ட இருக்கக்கூடிய எபிலிட்டி எல்லாமே ஷாருக் கான் கிட்ட இருக்கு. பட் அவருக்கு அந்த கண்டினியூஸ் சான்சஸ் கிடைக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அவரை வந்து எப்படி சொல்றது, ஒரு ரெகுலரா ஆடினார்னா கன்ஃபார்ம் அவர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் சீசன் ப்ராக்ரஸ் ஆக கன்ஃபார்ம் அவர் அடிச்சிருவாரு. ஸோ விஜய் சங்கர் அவர் பத்தி நான் சொல்லணும், அவருமே ஜிடிக்கு ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்ல அவருமே ஒரு பிளேயர் விஜய் சங்கர். அண்ட் அகைன் இப்போ என்ன பேசணும் அப்படின்னா, நம்ம ஓப்பனிங் அவங்க ஒரு ஓப்பனர் தேடணும். அண்ட் அகைன் ஒரு ஃபினிஷர் தேடணும். ஏன்னா அவங்க டேவிட் மில்லர் விட்டுட்டாங்க, இந்த சீசன்ல டேவிட் மில்லர் விட்டுட்டாங்க. ஸோ அண்ட் அகைன் தே வாண்ட் டு ஃபைண்ட் தேர் ஃபினிஷர்.
பவுலிங் சுத்தமா இல்ல, ஃபாஸ்ட் பவுலிங் நான் முகமது ஷமியை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். என்னதான் இருந்தாலுமே வந்து அவருமே எப்படி சொல்றது, இதுதான் ஒரு பெரிய இன்ஜுரி. அவர் இன்ஜுரியில போனாரு, பட் அவர் டப்புன்னு வந்துருவாரு. பட் இந்த இன்ஜுரியில தான் வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனவே அவர் திருப்பி வந்தாருன்னா இப்போ ரஜினில போட்டாரு, சூப்பரா போட்டிருக்காரு. 5 விக்கெட்ஸ் ஐ திங்க் ஸோ இட் டுக் 5 விக்கெட்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் போட்டிருக்காரு அவரோட கம்பேக்ல. ஸோ இதான் என்னுடைய தாட்ஸ். வேற எதனா இருந்தா நீங்க சொல்லுங்க ரஜத் படிதர். இல்ல வேற எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். சஞ்சு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க இதுக்கு வேற மேல. எதனா ஸோ வேற எதனா அதான் நம்ம கேட்கணும்னா செஷனோட கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த செஷனை நான் தான் ஆங்கர் பண்ணிருக்கேன் மிஸ்டர் ருத்ராஜ் ஜெயக்குமார். நீங்க லேட்டா வந்திருக்கீங்க சரிங்களா? ஓகேவா, சாரிப்பா. லேட்டா நான் வந்தாலும் ரஜத் உங்களுக்கு பட்டிதார் பனிஷ்மெண்ட். சொன்னேன், அவர் தான் பண்றான்னு நினைச்சேன். ஸோ நம்ம செஷனோட எண்டில் இருக்கோம். இந்த வீடியோ 20 நிமிஷம் தான் பண்ண முடியும், அவ்வளவுதான் இருக்கு. ஸோ சொல்லுங்க ரஜத் படிதார், நீங்க குட் பேட் அக்லி எப்படி ரேட் பண்றீங்க? இது வந்து கொஞ்சம் இதுதான் நான் பேட்ல கொடுக்குறேன். ஏன் பேட்ல கொடுக்குறேன்னா, ஷமி மில்லர் அவங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் தான். இவங்க 2 பேருக்கும் அஹெடா சாய் சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. ஓகே புரியுது. பட் ஷமி வந்து அவங்களால ரீட்டன் பண்ண முடியாது. அவரோட ஃபிட்னஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியாம ரீட்டன் பண்ண முடியாதுன்றது வேலிட் பாயிண்ட் தான். மில்லருக்கு அந்த பிரைஸ் கொடுக்க முடியாது அப்படின்றது வேலிட் பாயிண்ட் தான். சாய் சுதர்ஷன் இந்த பிரைஸுக்கு வர்த்தான பிளேயரு. அவரு ஃபியூச்சரை பார்க்கலாம் நீங்க. இப்ப உங்களுக்கு வந்து கில்லியும் சுதர்ஷனையும் ஆட வச்சிட்டீங்கன்னா அவள் தான் ஓப்பனிங் காம்பினேஷன் செட்டு. நீங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பிளேயர்ஸை மட்டும் ஃபில் பண்ணலாம். எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஏதாவது ஒரு இது பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்கு இருக்கு. எல்லாமே பாக்குறப்ப எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல புஷ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றதுனால நான் பேட் கொடுக்குறேன். அதுதான் எப்பவுமே குஜராத் பண்ணுவாங்க. பாக்குறப்ப அப்படிதான் இருக்கும். புஷ் கொடுக்கலான்ற போது ஒரே ஐடியா மேல போயிடுவாங்க. ஸோ ருத்ராஜ் ஜெயக்குமார் நீங்க சொல்லுங்க, குட் பேட் ஆர் அக்லி? ஓகே, அதான் ரஜத் பட்டிதர் சொன்னதுலயே தான் சொல்றேன் நான். அவர் பேட் சொன்னாரு, நான் குட்ல வைக்கிறேன். இதை ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, குட்னா எப்படி சொல்லுது, ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்படின்லாம் இல்லை. அவங்க கிட்ட இருக்க அந்த ரிசோர்சஸ்ல இருந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காங்க. இப்போ ரஜத் பட்டிதர் சொன்ன மாதிரி தான் டேவிட் மில்லர், முகமது ஷமி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். முகமது ஷமி பண்ணிருக்கலாம். இப்ப அவர் வந்து ரஜத் பட்டிதர் சொன்னாரு அவரோட ஃபிட்னஸ் ரீடைன் பண்ணுவாரு அப்படின்றது. நான் அந்த சொன்ன மாதிரி அவர் எப்படியுமே வந்துருவாரு, திருப்பியும் வந்துருவாரு. பட் இந்த இன்ஜுரியில தான் வந்து அவர் கொஞ்சம் லாங் கேப் எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. அதுமே எல்போல் நினைக்கிறேன், எல்போல் இன்ஜுரியா ஆங்கிள் தெரியல. அது கொஞ்சம் ஆங்கிள் இன்ஜுரினால கொஞ்சம் அவருக்கு லாங் கேப் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ டேவிட் மில்லர் அவங்களுக்கு கஷ்டம் தான். டேவிட் மில்லர், முகமது ஷமி எல்லாத்தையும் ரீட்டன் பண்ண முடியாது. பண்ணிட்டாங்கன்னா இவங்களை தூக்கி நம்ம ராஜஸ்தான்ல வச்சிருப்போம். ஸோ ராஜஸ்தான் டீமோட சேர்த்து வச்சிருப்போம். ராஜஸ்தான் தான் அவங்க அதுதான் பாருங்க, அந்த ஆர்டிஎம் ஒன்று வச்சிருக்காங்க. இப்போ அவங்க டப்புன்னு அவங்களுக்கு எதுவுமே சரியா போகலன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு அவங்க நினைச்ச பிளேயர் கிடைக்கல அப்படின்னா, இப்போ டேவிட் மில்லரு, முகமது ஷமி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அந்த ஆர்டிஎம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், முகமது ஷமி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு முகமது ஷமியை வந்து அவங்க எதிர்பார்த்த வரைக்கும் இல்லாம ஒரு நல்ல பிரைஸ்ல கட்சிட்டாங்க அப்படின்னு சப்போஸ் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, இப்போ டேவிட் மில்லர் வந்து அவங்களுக்கு எந்த ஃபினிஷரும் கிடைக்கலப்பா, இப்போ மேக்ஸ்ல ட்ரை பண்றாங்க, லிவிங்ஸ்டன் ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி ஹிட்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது கிடைக்கல, திருப்பி நம்ம டேவிட் மில்லர் வராரு அப்படின்னா இப்போ அந்த ஆர்டிஎம் அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதுதான் வந்து நம்ம ராஜஸ்தான் கிட்ட வந்து நம்ம சொன்னோம், ஒரு ஆர்டிஎம்மும் வைக்காம எல்லாத்தையும் ரீடைன் பண்ணி விட்டு வந்து இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால தான் அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதனால நான் குட்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சூப்பர். நானுமே குட்ல தான் வைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேல பண்ண ஒரு விஜய் சங்கரையோ இல்ல அபிநவனோ இந்த மாதிரி பிளேஸ் தான் பண்ணோம். ஒரு பிக் நேம் இல்லை. அதே மாதிரி மில்லரோட ஃபார்ம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த வேர்ல்ட் கப்ல இருந்து வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஃபைனல் அவர் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. அந்த வேர்ல்ட் கப் சீரீஸ்லாம் பெருசா இல்ல. இப்ப போன சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல அவ்வளவு சூப்பரா இல்ல. சோ எனக்கு ஃபைனல் அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு. கடைசி ஃபைனல் அடிக்க ட்ரை பண்ணாரு. நீ ஃபைனல்ல அவர் அடிச்சு கொடுத்திருந்தாருன்னா கப் வாங்கிட்டு இருப்பாருப்பா. அவர்தான் காரணமே தோத்தது. நான் என்ன சொல்லனா, அவர் அவுட் ஆகலனா மேட்ச் முடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்கு சொன்னேன் நானு. டீகாக் அவுட் ஆகலனா கூட தான் மேட்ச் முடிச்சிருக்கும். கிளாசர் அவுட் ஆகலனா கூட தான் மேட்ச் முடிச்சிருக்கும். ரீசா ஹாட்ரிக்ஸ் அவுட் ஆகலனா கூட தான் மேட்ச் முடிச்சிருக்கும். அவுட் ஆகல மேட்ச் முடிச்சிருக்கும். யார் இல்ல சொல்றா?
சரி விடுங்க. டேட்லோட ஃபார்ம் இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒரு நீங்க கவலைக்குரியதா இல்ல இருக்கு. நீங்க போன சொன்னது வருஷமா கரெக்ட் அவ்வளவு தான். சூப்பரா நீங்க பண்ணல. சொன்னது கரெக்ட் தான். அவர் ஃபார்ம்ல இல்லதான். ஆனா டப்புன்னு எனக்கு ஒரு செகண்ட் யோசிச்சேன், என்ன அது வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்டா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு டப்புன்னு ஞாபகம் வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சரி. ஸோ டேட்மே ஃபார்ம் அவ்வளோ பெருசா இல்லை. ஸோ நம்ம அவ்வளோ நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அதுக்கு பதிலாக நம்ம வேற யார் கூட ஆக்சுவலி ஃபார்ம்ல டிம் டேவிட் கூட நீங்க கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டிம் டேவிடே வந்து அடிப்பாரு. பட் மில்லர் அதை விட ஒரு ஒர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நான் திரும்பி ரீபைஸ்னா நீங்க 100 அமது பண்ணலாம். ஷமி எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஷமி வந்து அவங்க வந்து எப்பவுமே ஷமியை பண்ணியிருப்பாங்க. பட் இன்ஜுரி கன்சர்ன் அவர் ரொம்ப லாங் பிரேக் எடுத்துனா டவுட்லேயே வச்சுக்கலாம். நம்ம இப்ப கரெக்டா ஷமி வந்திருக்காரு இல்லையா, மேபி அப்ப வேணா மேபி இவங்க திரும்பி ஆர்டிஎம் போட்டிருக்கலாம். அதுக்காக மட்டும் ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கலாம். ஒரு லேட்டரா ஒரு நியூஸ் வந்த பிறகு நம்ம ஆர்டிஎம் போட்டுக்கலான்ற மாதிரி ஒரு நியூஸ் வச்சிருக்கலாம். ஸோ அது அவ்வளவுதான். ஸோ நானும் குட்ல தான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல பண்றதுக்கும் பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம விஜய் சங்கர் தான் சொல்றோம். பட் என்னடா விஜய் சங்கர் கேப்டு. ஸோ சாய் சுதர்ஷன் அண்ட் கில்லுக்கு தவிர்த்து நம்ம பெருசா அவருக்கு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ விஜய் சங்கரும் டோனி ரூல் கீழ தான் வராரு. அவரும் அன்கேப்டு தான். டோனிக்கு ஆமா, டோனியை விட சீனியர் விஜய் சங்கர் 2019 சொல்ல போனா. ஆனார்ல. 2 மேட்ச் சாம்பியன்ஸ் சீனியர். டிராஃபி தோனியோட. இல்ல அந்த வேர்ல்ட் கப்ல வந்து டோனி செமிஃபைனல் வரைக்கும் ஆடினாரா, இவர் அதுக்கு 2 மேட்ச் முன்னாடி வரைக்கும் ஆடினாரு. சோ சீனியர் கணக்கு படி சீனியாரிட்டி கணக்குல correct. பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் தான் சீனியர். ஸோ இல்ல அவரே விஜய் ஃபோர்ஸ் பண்ணிருக்கலாம். சங்கருமே பட் ஏன்னா இப்போ ஏஜ் கன்சர்ன்ஸ் வச்சு பார்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம எதிர்ப்பு சொன்ன மாதிரி தான் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் வாங்கி போட்டாங்கன்னா அடுத்த சைக்கிள் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு பேட்டிங்ல 2 பேர் கவர்டு இல்ல பேட்ஸ்மேன்ல, விஜய் சோ அவங்களுக்கு சங்கருக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை. அது விஜய் சங்கருக்கு ஏஜ் கம்மி தானே. விஜய் சங்கர் கண்டிடா விஜய் சங்கர் அவகிட்ட கம்மிதானயா? போயிட்டு விஜய் சங்கர் ஏஜ் இல்ல விஜய் எனக்கும் விஜய் சங்கர் சங்கர் இன்ஜுரியா பிடிக்கும். இல்லன்னு இன்ஜுரி சொல்ல. கன்சர்ன்ஸ்யா? இன்ஜுரி கன்சர்ன்ஸ். யோ சாரி அவர் ஏஜ் கன்சர்ன்ஸ். இன்ஜுரிய பார்த்திருந்தாலே அவன் இந்தியன் டீம்ல ஆடி இருப்பாரு. அவர் ஜிடியோட ரிட்டர்ன்ஸ் முடிஞ்சிச்சு. ரஜத் பட்டிதார் மட்டும்தான் பேட் ரேட் பண்ணியிருக்காரு. நானும் ருத்ராஜைக்கு வந்து குட்டா ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது எப்படி ரேட் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ட்ராப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்றோம். ஸோ பாய். நம்ம கூட ரஜத் பட்டிதார் அண்ட் ருத்ராஜ் சைனிங் ஆஃப். ஸோ